வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் மிக சாதாரணமான உணவுகள்ல ஒன்றுதான் முட்டை. மலிவான விலையில கிடைக்கும் அதிக புரதச்சத்து கொண்ட ஒரு சூப்பரான உணவாக முட்டை பார்க்கப்படுது. ஆனா எவ்வளவு நல்ல உணவாக இருந்தாலும் சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, ஊட்டச்சத்து உறிஞ்சுதல்ல பாதிப்பு, அலர்ஜி, சிலருக்கு வெண்புள்ளிகள், சிலருக்கு உயிருக்கு ஆபத்து தரக்கூடிய அளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் முட்டை சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன, அதை எப்படி தவிர்க்க வேண்டும், அப்படி சாப்பிட்டா உடல்ல என்னென்ன நடக்கும், சரியான உணவு சேர்க்கை என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ஸோ நீங்கள் தவறுதலாக செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் மாற்றிக்கிறணும். அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக கூட இருக்கும். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முட்டை ப்ளஸ் தேநீர் தாங்க. பலரும் காலை உணவில் முட்டை சாப்பிட்ட உடனே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் இது நல்ல பழக்கமே கிடையாது. தேநீரில் இருக்கக்கூடிய டேனின் என்ற பொருள் முட்டையில் இருக்கக்கூடிய புரதத்தை செரிமானமாகாமல் செரிக்கிறதுக்கு மெதுவாக்கிறோம். ஸோ இங்கே செரிமான பிரச்சனை ஏற்படும். இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை, வயிறு கனத்த ஒரு உணர்வு, செரிக்கிறதுல சிரமம், ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் குறைவு, இது எல்லாமே ஏற்படும். ஸோ நீங்கள் முட்டை சாப்பிட்றதே டோட்டலாக வேஸ்ட் ஆகிரும். நீங்கள் காஃபி குடிக்கும் பொழுது நீங்கள் முட்டையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைனா முட்டை சாப்பிட்ட பிறகு காஃபியை குடிக்கிறது தவிர்க்க வேண்டும். சரியான வழி என்னென்னா, முட்டை சாப்பிட்ட பிறகு குறைந்தது 1 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் டீ காஃபியை குடிக்கணும். அடுத்து இரண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்ன, முட்டை ப்ளஸ் பால் தாங்க. இது நம்ம எல்லாருமே தெரியாம செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறுங்க. முட்டையும் அதிக அளவில் பாலையும் குடிச்சா பிரச்சனைகள் ஏற்படும். பால் மற்றும் முட்டை ரெண்டுமே ஒரு நல்ல உணவு. ஆனால் ஒரே நேரத்தில் அதிக அளவில் எடுத்துக்கொண்டா சிலருக்கு செரிமான பிரச்சனை ஏற்படலாம். என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும்னா, வயிறு உப்பசம், வாய்வு பிரச்சனை, செரிமான பிரச்சனை, இதெல்லாம் ஏற்படும். குறிப்பாக லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க அதிகமாக இதை எடுக்கிறத தவிர்க்கணும். அடுத்து மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முட்டை ப்ளஸ் சோயா பால். சோயா பால் ரொம்பவுமே ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் முட்டையுடன் சேர்த்து உடனடியாக நம்ம அதிக அளவில் எடுத்துக்கொண்டா சிலருக்கு செரிமான பிரச்சனை ஏற்படலாம். இதனால் ஏற்படக்கூடிய அறிகுறி என்னன்னா, வயிற்று பெருக்கு, வாய்வு தொல்லை, வயிறு உப்பசம், செரிமானம் பலவீனமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் முக்கியமாக வயதானவர்கள், சிறு குழந்தைகளுக்கெல்லாம் செரிமானத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஸோ ஒருபோதும் இந்த ஒரு சேர்க்கையை எடுத்துக்கிறது மிகவும் தவறு. அடுத்து நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முட்டை ப்ளஸ் வாழைப்பழம் தானுங்க. இது மிகவும் பிரபலமான உணவு சேர்க்கையாக இருந்தாலும் சிலருக்கு இது பொருந்தவே பொருந்தாது. சிலருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, வயிறு கனமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு, செரிமானம் தாமதமாகிறது, வயிற்றுப்போக்கு. குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, மீன் ப்ளஸ் முட்டை தாங்க. முட்டையும் மீனையும் சேர்த்து சாப்பிட்டா புள்ளிகள் வரும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் இது எல்லாருக்கும் கிடையாது. சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் அலர்ஜி, அரிப்பு, தோல் பிரச்சனை, செரிமான கோளாறு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மீன், முட்டை ரெண்டுலேயுமே புரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ புரோட்டீன் ரிச் ஃபுட் ரெண்டுமே. ஸோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் எடுக்கும்போது செரிமானம் ஆகிறதுல பிரச்சனை ஏற்படும். ஜீரண சுமை அதிகரிக்கும். இதனால் வயிற்று வலி, வாந்தி உணர்வு, ஹெவினஸ் இதெல்லாம் ஏற்படும். ஸோ எல்லாருக்கும் இது நடக்காது, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு. ஏன்னா இந்த உடல்நலை பாதிப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஏற்கனவே செரிமானத்தன்மை கம்மியாக இருந்துச்சுன்னா செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலோ இல்லை அலர்ஜி ஹிஸ்ட்ரி இருந்தாலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நான் இவ்வளோ நாளாக சாப்பிட்டு எனக்குலாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதாங்க, எல்லார் உடம்பும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் பாகம் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஸோ இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வருமுன் காப்பதானே சிறந்தது. அதற்காக தான் நான் சொல்கிறோம். ஸோ இந்த 2 சேர்க்கையை தவிர்க்கிறது நல்லது. நீங்க எடுக்கிறதா இருந்தால் தனித்தனியாக 1 மணி நேரம் இடைவெளி விட்டு எடுக்கிறது நல்லது. அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முட்டை ப்ளஸ் மதுபானம்.
முட்டை சாப்பிட்ட பிறகு மது அருந்துதல் உடலுக்கு கூடுதலான சுமையை தருது. இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? கல்லீரல் அழுத்தம் ஏற்படும், செரிமான கோளாறு ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும். ஸோ இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு சேர்க்கையாக இருக்குது. ஸோ ஒருபோதும் முட்டை ப்ளஸ் மதுபானத்தை எடுக்கவே கூடாது. இப்போ முட்டையோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய சிறந்த உணவுகளை பார்க்கலாம். எப்பொழுதுமே காய்கறிகள், முழு தானியங்கள், பழங்கள் இதைத்தான் முட்டையுடன் நம்ம சேர்த்துக்கிறணும். ஸோ காய்கறிகள்னால் என்னென்ன காய்கறிகள்? கேரட், ப்ரக்கோலி, பீன்ஸு, கீரை இதெல்லாம் முட்டையோடு சேர்த்து சாப்பிடலாம். அடுத்து முழு தானியங்கள் அப்படின்னா ஓட்ஸ், ராகி, கம்பு, முழு கோதுமை இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்த பழங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை இதெல்லாமே எடுத்துக்கலாம். நல்ல கொழுப்புகளுக்காக அவகேடோ, பாதாம், வால்நட் இது எல்லாமே எடுத்துக்கலாம். முட்டை சாப்பிட்றதுக்கான சரியான முறையை பார்த்துடலாம். தினமும் நீங்கள் 1லேருந்து 2 முட்டை தான் சாப்பிடணும். அதுவும் வேக வைத்த முட்டை தான் ரொம்பவுமே சிறந்தது. அதிக எண்ணெயை தவிர்க்கணும். காய்கறிகளுடன் சேர்த்து சாப்பிடவும், போதுமான தண்ணீர் குடிக்கவும். நண்பர்களே, முட்டையுடன் சேர்க்கக்கூடாத சேர்க்கையை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு சேர்க்கையை ஒருபோதும் எடுக்காதீர்கள். முக்கியமாக குழந்தைகள், வயதானவர்களுக்கு இந்த சேர்க்கையை கொடுக்காதீர்கள். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே செரிமானத்தன்மை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஸோ அப்படி செரிமானத்தன்மை குறைவாக இருக்கும்போது உடனடியாக அவங்களுக்கு விளைவுகள் ஏற்படும். ஸோ அதனால் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.